அனைவருக்கும் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை அன்போடு ஆத்மார்த்தமாய் அர்ப்பணிக்கின்றோம். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சத்சங்கத்திற்கு திலகாமா ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த உலகில் பணம் தான் பெரியது, பணம் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. இது லௌகீக கருத்து. இந்த உலகில் பணம் தான் பெரியது, பணம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க, உலகில் மனம்தான் பெரியது, மனம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இது ஆன்மீக கருத்து. இந்த ரெண்டு கருத்தில் நம்ம எல்லாத்துக்கும் எது முக்கியம், எது சரி அல்லது எது தவறு, இவ்வளவுதான். இந்த உலகில் பணம் தான் பெரியது, பணம் இல்லாம ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது லௌகீக கருத்து. மனம்தான் இந்த உலகில் பெரியது, மனம் இல்லாம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது ஆன்மீக கருத்து. இது எது ரெண்டில் எது சரி எது தவறு, அதுதான் அவங்களுடைய கேள்வி. ஆனா அது உண்மையில் பார்க்க போனா, இப்ப தாகம் எடுக்குது பாருங்க ஒரு சிலருக்கு. இந்த தாகம் எடுத்தவங்க கிட்ட நிறைய காசோ நிறைய பணமோ கொடுத்தா, ரொம்ப நன்றிங்க, எனக்கு இந்த பணம் காசு போதும், இதை வச்சு என் தாகத்தை தணிச்சுக்குவேன்னு தண்ணி இல்லாத இடத்துல பணம் தாகத்தை தணிக்குமா? கண்டிப்பா தணிக்காது. நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கண்ணுக்கு தெரியாது, எனக்கு தேவை கொஞ்சம் தண்ணி தான். அதே போல பசியோட இருப்பவர்களுக்கு ஒரு கட்டு பணம் கொடுத்தா டீலையோ காஃபிலையோ நினைச்சு அதை சாப்பிட்டுட்டு எனக்கு இது போதுங்க ரொம்ப திருப்தின்னு சொல்லிட முடியுமா? முடியவே முடியாது. அப்ப ஒவ்வொரு மனிதரும் எதை நோக்கி பயணம் செய்கின்றார்களோ அந்த மனிதருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். பணம் ரொம்ப அடிப்படையான தேவைங்கிறவங்களுக்கு அன்னைக்கு பணம் ரொம்ப முக்கியம். இல்லை எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு கொஞ்சம் மன அமைதி முக்கியங்கிறவங்களுக்கு அது ரொம்ப தேவை. நம்ம ஒவ்வொருத்தரும் எதை நோக்கி தேடுகின்றோம் அல்லது எதை நோக்கி போகின்றோம் என்பதை பொறுத்து தான் இந்த பணமா அல்லது மனமாங்கிறது ரொம்ப சரியாகவும் தவறாகவும் இருக்கும். இன்னொரு கோணத்துல பார்த்தா, இந்த பணம் என்கின்ற பொருள் இது இயற்கையா உருவானதா? ஒரு மனிதனை போல இந்த பணம் என்கின்ற ஒன்று இயற்கையா அல்லது இறைவனால் உருவாக்கப்பட்டதா, படைக்கப்பட்டதா? நிச்சயமா இல்லை. மனிதன் தன்னுடைய தேவைக்காக அதை உருவாக்கியிருக்கான், அவ்வளவுதான். மனிதன் தன்னுடைய தேவைக்காக உருவாக்கிய இந்த பணம் அந்த மனிதனை என்னென்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது நிச்சயமா நமக்கு உள்ளேயும் தெரியும், இந்த உலகத்துக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதும் தெரியும். இப்ப பணத்தை படைத்த மனிதனை அந்த பணம் எவ்வளவு ஆட்டி படைக்குது தெரியுங்களா? என்னமோ பணத்தை மனிதன் படைத்தான், ஆனா அந்த பணம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. பணம் இல்லைன்னா இல்லையேங்கிற கவலை, பணம் இருந்துருச்சுன்னா இருக்குதுங்கிற பயம், இல்ல பணம் இல்லாமலும் இல்லை, பணம் நிறையாவும் இல்லை. பணம் நமக்கு தேவைன்னு இருக்கும் போது அந்த மனிதனால ஏதாவது நிம்மதியாவோ சந்தோஷமாவோ இருக்க முடியுதுங்களா? நிச்சயமா இருக்க முடியறதில்ல. ஆசை. இப்ப இது எல்லாமே எது உருவாக்குதுன்னா பணம் உருவாக்குது. அந்த பணம் என்கின்ற அந்த விஷம் மனிதனுக்குள்ள மனதில் விழும்போது அந்த மனம் அமைதி இழந்து நிம்மதி இழந்து நல்ல ஆரோக்கியம் இழந்து போயிடுது மனிதனுடைய மனம். இப்ப இந்த பணமே இல்லாம
இந்த வாழ்க்கையில் நம்மால வாழ முடியுமா அப்படின்னா அதற்கும் சான்றுகள் இருக்கு, அதற்கும் எடுத்துக்காட்டுகள் இருக்கு. பணமே இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த பணம் என்கின்ற பொருளை பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு ஜீவராசி மனிதன் மட்டும்தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல கோடான கோடி ஜீவராசிகள் இருக்குல்லங்களா நம்மளை சுற்றி. ஆனா இந்த பணத்தை நம்பி பணத்தை பயன்படுத்தி வாழுகின்ற ஜீவராசி இந்த உலகத்தில் எது சொல்லுங்களேன். கோடான கோடி ஜீவராசி இருக்காமா இந்த பூமியில. ஆனா இந்த பணத்தை நம்பியே இந்த பணத்தை பயன்படுத்தியே வாழுகின்ற ஒரே ஜீவராசி மனிதன் தான். ஒருவேளை இந்த பணத்தை மட்டுமே நம்பி இந்த பணத்தை பயன்படுத்தியே வாழ மனிதன் பழகிட்டதுனாலதானோ என்னமோ ஒரு பறவைகை போலையோ சுதந்திரமா வாழ தெரியல, ஒரு விலங்கை போல சந்தோஷமா இருக்க தெரியல. அது எது இருந்தாலும் இல்லாட்டாலும் அதனுடைய வாழ்க்கையில் கவலை இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? ஆனா இங்க பணம் இல்லைன்னா மனிதனுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறது எதுங்க? கவலை தான். அப்ப இந்த மனிதனுடைய தேடுதல் எதை நோக்கிதான் இருக்கு? இப்ப பணத்தினால் எந்த ஒரு மனிதருக்கும் பிரச்சனையே வந்ததில்லை, வராது, வரவே வராது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பணத்தினால் எந்த ஒரு மனிதருக்கும் பிரச்சனை வந்ததில்லை, வராது, வரவும் வராது. நீங்க கேட்கலாம், எப்படி பணத்தினால் பிரச்சனை ஏன் வராதுங்கிறீங்கன்னு கேட்கலாம். இப்ப பேங்க்கினுடைய லாக்கர்ல நிறைய பணம் அங்க இருக்கு. ஒரு பேங்க்ல பணம் நிறைய இருக்கு. ஆனா அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் நம்ம யாருக்காவது இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோங்களா? நம்ம யாருக்கும் இப்ப பிரச்சனை பண்ணல இல்லைங்களா? இப்ப அந்த பணம் எப்ப பிரச்சனை நமக்கு பண்ணுதுன்னு நம்ம உணர்றோம். பேங்க்ல இப்ப கோடி கோடியா பணம் இருக்கு, நமக்கும் எந்த பிரச்சனை அந்த பணம் பண்ணல. ஆனா எப்ப அந்த பணம் நமக்கு பிரச்சனை பண்றதா உணர்றோம், அந்த பேங்க்ல இருக்கிற பணம் நம்ம கைக்கோ நம்ம பாக்கெட்டுக்கோ நம்ம மணி பர்ஸுக்கோ அல்லது நம்ம அக்கௌண்ட்டுக்கோ வந்துருச்சுன்னா உடனே அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதை வச்சிருக்கலாமா, எடுத்துடலாமா, பயன்படுத்தலாமா, எப்படி பயன்படுத்தலாம், என்ன வாங்கலாம், என்ன செய்யலாம், கடனை கொடுக்கலாமா, இல்லை இதை காட்டி மறுபடியும் பணம் கேட்டு வாங்கலாமா, இப்படி எல்லாம் போயிடும். இது ஒரு நிலை. இன்னொரு நிலை பாருங்க. பணம் இங்க பக்கத்திலேயே வச்சிருந்தாலும் நம்ம அதை எடுக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படித்தானுங்க? பணம் இங்கேயே இருக்குதுங்க, கட்டுக்கட்டா இருக்குது. ஆனா அதை எடுக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எப்ப நம்ம கிட்ட பணம் வந்துருச்சோ அப்ப நமக்கு பிரச்சனை. இப்படி எடுத்துக்கலாங்களா? இன்னொரு கோணத்துல பார்த்தோம்னா, எந்த ஒரு மனிதனுக்கும் பணத்தால் பிரச்சனை வருவதே இல்லைங்க. எந்த ஒரு மனிதருக்கும் பணத்தால் பிரச்சனை வருவதே இல்லை. எப்ப ஒரு மனிதன் அந்த பணத்தை கையாள தெரியலையோ அப்பதான் அந்த மனிதனுக்கு பணத்தால் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த பணமும் எந்த ஒரு மனிதனையும் கையாளவே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஏதாவது எந்த பணம் ஏதாவது ஒரு மனிதனை கையாளுகின்றதா? பணம்ங்கிறது ஒரு பொருள், மனிதன்கிறது ஒரு உயிர். ஒரு பொருள் ஒரு உயிரை கையாளுகின்றதா? கையாளுவதில்லை. ஆனா மனிதன் தானே பணத்தை கையாளுகின்றான். இது உண்மைதானுங்க? அப்ப இப்ப இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சா சத்சங்கத்தினுடைய விளக்கம் தெரிஞ்சிடும். பணம் மனிதனை கையாளுகின்றதா இல்லது மனிதன் பணத்தை கையாளுகின்றானா?
மனிதன் தான் பணத்தை கையாளுகின்றான். அப்ப கையாளுகின்ற மனிதனால் தான் பணத்துக்கு பிரச்சனையே தவிர கையாள தெரியாம போய் அதுல மாட்டிக்கிறதுங்க. எங்க எதற்கு எவர்கிட்ட என்ன விஷயத்திற்காக எவ்வளவு கொடுக்கணுங்கிறது எந்த ஒரு மனிதனுக்கு தெரியலையோ அங்க அந்த மனிதன் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. இது உண்மைதானுங்க. பணத்தினால் பிரச்சனை இல்லவே இல்லை. ஏன்னா பணம் என்பது ஒரு பொருள், அவ்வளவுதான். ஆனா பிரச்சனை எல்லாம் யாருக்கிட்டேன்னா அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துறது, எதுக்கு பயன்படுத்துறது, எவ்வளவு பயன்படுத்துறதுன்னு கையாள தெரியாத மனிதர்களால் தான் பிரச்சனையே. ஏன்னா பணம் தானாக எதையும் செய்யாது, ஆனால் மனம் எல்லாவற்றையுமே செய்யும். இப்படிதான் விவேகானந்தர் வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுங்களாமா. ஒரு நாள் அவர் ரயில் பயணத்துல போகும்போது ஒரு பாலைவனத்தை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த பாலைவனத்தை கடந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினால ரயில் நின்று விடுகின்றது. அது வரைக்கும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல, விவேகானந்தர் பயணித்த கம்பார்ட்மெண்ட்ல நிறைய நிறைய பணக்காரர்கள், சூட்கேஸ் நிறைய பணம், நகை, பொருள், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்ல நிறைய பணக்காரர்களுக்கு மத்தியில ஒரு காவி அணிந்த ஒரு துறவி. அவர் பாட்டு கண்களை மூடி அவர் பாட்டு தியானத்துல வந்துட்டே இருக்கார். அவரை பார்க்கும் போது அந்த இருக்க பணக்காரங்க எல்லாமே அவரை அவ்வளவு கேவலமாகவும் அவமானமாகவும் எள்ளி நகையாடி என்னென்னமோ அவருடைய உருவத்தையும் அவர் அணிந்திருக்கிற ஆடையினுடைய நிறத்தையும் பழிச்சு பேசிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் கண்கள் மூடி ரொம்ப மௌனமா அமைதியா தியானமா வந்துட்டே இருக்காரு. இது பாலைவனத்துல நின்றுச்சு ரயில். அப்ப சொல்றாங்க, 2 நாளைக்கு ரயில் நகராது, பெரிய பிரச்சனை என்ஜின்ல, வேற என்ஜின் வந்துதான் இந்த ரயிலை எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாருமே அழமோதுறாங்க. ஐயோ 2 நாளா, இங்கேயா, ஐயோ இருக்க முடியாதே அப்படின்னு வாட்ச பாக்குறாங்க, தேதியை பாக்குறாங்க, அவங்களுடைய வேலையை பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு விஷயத்துல அவங்களுடைய வாழ்க்கை சின்னி பிணைஞ்சிருக்கு. அங்க போகலைன்னா இது கிடைக்காது, அங்க போகலைன்னா இது நடக்காது, இப்படி ஒவ்வொருத்தரும் அலமோதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான பதட்டமான சூழ்நிலையிலையும் விவேகானந்தர் கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே அமைதியா மௌனமா சாந்தமா தியானமா அப்படியே உட்கார்ந்து 2 நாட்களும் ஆகுது. 2 நாட்களும் அவரு எதற்கும் எந்திரிக்கல, தண்ணீருக்கு எந்திரிக்கல, சாப்பாட்டுக்கு எந்திரிக்கல, அவர் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருக்கு. அதை பார்க்கும் போது அந்த கம்பார்ட்மெண்ட்ல கூட வந்த பணக்காரர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன இது, நம்ம கிட்ட பெட்டி பெட்டியா பணம் இருக்கு, ஆனா நம்மளால சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார முடியல. ஆனா இந்த மனுஷங்கிட்ட என்ன அதிசயம், என்ன இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா அவரை பார்க்குறாங்க. 2 நாள் முடிந்து மறுபடியும் மாற்று என்ஜின் அந்த ரயிலை இழுத்துட்டு போகுது. அப்ப மெதுவா அவர் கண் திறந்து ரொம்ப சாந்தமா பார்க்குறாரு எல்லாத்தையும். அப்ப எல்லாரும் கேட்குறாங்க, எங்க 2 நாள் நாங்க எதுவுமே சாப்பிடல, 2 நாள் கொஞ்சம் கூட தண்ணீர் குடிக்கல, 2 நாள் எங்களுக்கு எத்தனை வேலை நின்று போச்சு தெரியுங்களா? ஆமா, நீங்க 2 நாள் எப்படி இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்கலையா, உங்களுக்கு தாகம் எடுக்கலையான்னு கேட்டாங்களாமா. அப்ப அவர் சொன்னாராமா, உங்ககிட்டதான் நிறைய பணம் இருக்கே, ஏன் அந்த பணத்தை சாப்பிட்டு இருக்கலாமே, பசிக்கும் போது அந்த பணத்தை எடுத்து குடிச்சிருக்கலாமே, ஏன் அந்த பணத்தை தலைக்கு வச்சு அமைதியா நிம்மதியா உறங்கி இருக்கலாமே, ஏன் உங்களால உறங்கல முடியலன்னு கேட்டாங்களாம். இல்லைங்க, இதை எங்க யூஸ் ஆகுமோ, இது எங்க பயன்படுமோ, எவர்கிட்ட பயன்படுமோ அங்கதான் இதை பயன்படும். இங்க கடற்கண்ணியே இல்லாத ஒரு பாலைவனத்துக்குள்ள இந்த பணத்தினால என்னங்க பிரயோஜனம்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் அன்பா பதில் சொல்றாராமா, நீங்க மனதை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களானால்
நீங்க பணம் உங்களுக்கு வாழ்க்கையில் இரண்டாவது பட்சம் தான். நீங்கள் மனதை முதலில் சரியாக பயன்படுத்த பழகி கொண்டால் உங்களுக்கு பணம் என்பது இரண்டாவது பட்சம் தான். ஆனா மனதை யார் யாரெல்லாம் சரியாக பயன்படுத்த தெரியலையோ, மனதை யார் யாரெல்லாம் சரியாக பயன்படுத்த முடியலையோ அவங்களுக்கெல்லாம் பணம் என்பது முதல் பட்சமா மாறிடும். அப்ப வாழ்க்கையே பிரச்சனையா ஆயிடுங்கிறாங்க. அற்புதமான அந்த ஒரு நிகழ்ச்சி. இதையே பல சித்தர்கள் அவர்களுடைய பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த பணத்தை தேடுறதுக்காகவும், பணத்தை சேர்க்கறதுக்காகவும், பணத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை இழந்துட்டாலும் மனிதனுக்கு எல்லா நிலைகளிலும் பணத்தால் துன்பம் தான் வருது. பணத்தால் வேணா சுகம் கிடைக்கும். பாய் வாங்குறதுக்கு பதிலா அதிக பணம் இருந்தா என்ன வாங்கலாங்க? மெத்த வாங்கலாம். சரிங்களா? சரி, காலுக்கு போடுறதுக்கு பணம் அதிகமா இருந்தா குஷின் செருப்பு வாங்கலாம் இல்லைங்களா? இப்படி வாங்கிக்கலாம். ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் பிறந்து இறந்திருக்காங்க. இப்போ 700 கோடிக்கு மேல இருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கிட்டையும் போய் இந்த பணம் உங்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கா? இந்த பணம் உங்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கா? இந்த பணம் உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுத்திருக்கா? இல்ல இந்த பணம் உங்களுக்கு அருளை கொடுத்திருக்கான்னு கேட்டு பாருங்க. இதை தேடுறவங்க எல்லாம் நிச்சயம் இந்த பணத்தால எங்களுக்கு அருள் கிடைக்கல, இந்த பணத்தால நிம்மதி கிடைக்கல, இந்த பணத்தால அமைதி கிடைக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பணத்தால் ஒன்ன பூர்த்தி பண்ணிக்க முடியும். என்ன பூர்த்தி பண்ணிக்க முடியும்? பொருள் பூர்த்தி. பொருள் பூர்த்தியை செய்து கொள்ள முடியும். ஆனா எந்த பணத்தாலும் எந்த ஒரு மனிதரும் அருள் பூர்த்தியை செய்து கொள்ளவே முடியாது. இதை விளக்குறதுக்காக ஒரு சித்தர் பாடல் இருக்குங்க. நான் பிளக்க பொய்யுரைத்து. இந்த நாக்கே பொழந்து போற மாதிரி, கிழிஞ்சு போற மாதிரி பொய் பேசி நவநிதியம் தேடி என்னென்ன செல்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கோ அதை அத்தனையும் சேர்த்துறது. நலம் ஒன்றும் அறியா நாரியரை கூடி. நல்லது நான் என்னன்னே தெரியாதவங்க கூட எல்லாம் சேர்ந்து. ஏன்னா பணத்தை தேடுறவங்க கண்டிப்பா நல்ல மனம் உள்ளவங்களா நிச்சயமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா பணத்தை முதல் பட்சமா நினைக்கிறவங்க மனத்தை கடைசி பட்சமா தான் வச்சிருப்பாங்க. அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், ஆனா அவங்க சிறிய மனக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நம்ம எல்லாம் பெரிய பணக்காரங்களா இல்லாவிட்டாலும் நம்ம மிகப்பெரிய மனக்காரங்களா இருக்கணும். அப்ப நம்ம கிட்ட அந்த அன்பு, அமைதி, ஆனந்தம் எல்லாமே அருள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். இல்லைன்னா வெளியில போயிடும். நான் பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலம் ஒன்றும் அறியா நாரியரை கூடி. பூ பிளக்க வருகின்ற புற்றீசல் போல. இந்த பூமியையும் புற்றையும் பிளந்துகிட்டு புற்றீசல்கள் எப்படி வருங்க? கூட்டம் கூட்டமா வர்ற மாதிரி. பணத்தை நம்பி குடும்பத்தை அமைத்து கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைகளை பெற்று, ஏன்னா பணம் இருக்குல்ல, குழந்தைகளுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுத்து எப்படி வேணாலும் அவங்கள வாழ வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு பூ பிளக்க வருகின்ற புற்றீசல் புலபுலன கலகலென புதல்வர்களை பெறுவீர். நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறது காரணம் என்னன்னா நிறைய சொந்த பந்தங்களை உருவாக்கிக்கிறது. நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு. காப்பதற்கும் வகையறியீர் கைவிடவும் மாட்டீர். பணம் கைவிட்டு போயிருச்சுன்னா அவங்கள காப்பதற்கும் வழி தெரியாது. கைவிட்டாலும் விடுவாங்களா? நம்மள ஓடி வந்து பிடிச்சுக்குவாங்க. கடன் வாங்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? கேட்பாங்க இல்லைங்களா? காப்பதற்கும் வழி தெரியாது, கைவிடவும் முடியாது. கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீரே கிடந்துழல் அகப்பட்டீரேன்னு அந்த பாடல். இதுக்கு விளக்கம் என்னன்னா, மரங்கள் நிறைந்த காட்டு பகுதியில மரங்களை வெட்டி அவங்க துண்டு துண்டா ஆக்குறாங்க. நீளமான இருக்கிற மரத்தை அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்து வாளால பிடிச்சு மரத்தை அறுக்குறாங்க, துண்டு போடுறாங்க. அது மதிய வேலை வந்ததுனால சாப்பாட்டு நேரம் 2 பேர் அறுத்துட்டு இருக்காங்க. பாதி வரைக்கும் அது வந்துருச்சு. பாதி வரைக்கும் வந்த பின்னால அந்த அறுக்கின்ற வாழை வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல ஆப்பை அடிச்சு இறக்கிட்டு
கை கழுவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கலான்னு மரம் இருக்கிறவங்க போய் ஓய்வு எடுக்க போயிட்டாங்க. இதை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்த குரங்கு ஒன்று அவங்கள பார்த்துட்டு அவங்க கை கழுவ போன உடனே, சாப்பிட போன உடனே அந்த குரங்கு மரத்திலிருந்து இறங்கி வந்து அந்த அறுத்து போட்ட மரத்து மேல உட்கார்ந்து அவங்க வால் பிடிச்சுதான் அறுத்தாங்க. இது என்ன பண்ணிட்டு இருக்கு, அவங்கள கேலி கிண்டல் பண்றதுக்காக மரத்து மேல உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஆப்பை பிடிச்சு இப்படி 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 இப்படின்னு அசைக்க அசைக்க அந்த ஆப்பு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து டக்குன்னு அதோட கால் போய் அந்த கேப்ல மாட்டிச்சு. இடைவெளியில ஆப்பு வெளியே வந்துச்சுன்னா அந்த மரம் என்ன ஆகும், நெருங்கிடும். உடனே கால் மாட்டிச்சு. கால் மாட்டிட்டு அந்த குரங்கு வெளியே எடுக்க தெரியாத அங்கும் இங்கும் அலமோதிச்சாமா. ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீரே, கிடந்துழல் அகப்பட்டீரேன்னு சித்தர்கள் சொல்றாங்க. இந்த பணத்தை தேடி போய் அந்த குரங்கு போய் எப்படி அந்த ஆப்பை இழுத்து அது அந்த மரத்தினுடைய இடைவெளிக்குள்ள காலை சிக்க வச்சுட்டு தவித்ததோ தடுமாறியதோ, அதை போல மனிதர்களே நீங்கள் பணத்தை தேடி போய் அந்த குரங்கை போல் மாட்டிக்கொள்ளாதீர்கள்ங்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுட்டா போதும். வாழ்க்கைக்கு பணம் தேவைதான், மறுக்கவில்லை. வாழ்க்கைக்கு பணம் தேவைதான், மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் எவரும் பணத்தையே வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். பணம் என்பது பொருள் சார்ந்தது. ஆனால் மனம் என்பது அன்பு, அமைதி, ஆனந்தம், அருள் சார்ந்தது. உங்களுடைய தேடுதல் ஆசைதான் என்றால் நீங்கள் பணத்தை தேடுங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் தேடுதல் அன்புதான், அமைதிதான், ஆனந்தம்தான், அருள்தான் என்றால் நீங்கள் அமைதியான மனத்தை தேடுங்கள். இன்று முதல் நீங்கள் ஒவ்வொருவரும் பெரிய பணக்காரர்களாக மாற நீங்கள் ஆசைப்படாதீர்கள். ஏனால் பெரிய பணக்காரருக்கு சிறிய மனம்தான். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய மனக்காரர்களாக மாற முயற்சி செய்யுங்கள். அப்போது இந்த உலகம் உங்களை தேடி வரும். நீங்கள் பணத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மனம் என்பது மிக பரந்த அளவில் உயர்ந்து இருக்குமானால் அந்த பணம் என்பது உங்கள் மனத்தை நாடி வரும், தேடி வரும். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய மனக்காரர்களாக மாறுங்கள். பணம் தானாக உங்களை தேடி வரும். சிவோம் சிவோம் சம்போ சம்போ. சாந்தி சாந்தி பவது, சாந்தி சாந்தி பவது. சர்வம் சாந்தி பவது, சர்வம் சாந்தி பவது. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துடைய அன்பானவர்களுக்கு